நிலையான ஒளி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. ஏசாயா 60:18 முதல் 22 வரை உள்ள திருமறை பகுதி எருசலேமின் மேன்மையை குறித்து நமக்கு குறிப்பிடுகின்றது. எருசலேம் வீழ்ச்சியடைந்து இருள் நிறைந்ததாய் மக்கள் வாழ்வில் அமைதி இழந்து கார்கள் சூழ்ந்ததை போன்ற அனுபவத்தை தங்கள் வாழ்வில் உணர்ந்தார்கள். ஆகவேதான் ஏசாயா 59:9 வெளிச்சத்திற்கு காத்திருந்தோம் என நாம் வாசிக்க முடிகின்றது. பாவம் நம்மை அந்தகாரத்திற்குள் கொண்டு செல்கிறது. அதில் ஒளியை நாம் உணர முடியாது. இதே நிலைதான் எருசலேம் குடிகளின் வாழ்வில் காணப்பட்டது. அவர்கள் தங்கள் பாவத்தினால் இறை உறவிலிருந்து விலகி போன வாழ்வினை அனுபவிக்கின்றார்கள். அவர்களது வாழ்வு ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, நிகழப்பட்ட வாழ்வாக இருந்தது. இந்த அனுபவத்தை அந்தகாரத்தின் அனுபவமாக கண்டார்கள். ஆகவே அவர்கள் வெளிச்சத்தின் வாழ்விற்காக அனுதினமும் ஏங்கி நின்ற வேளையில் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த செய்தி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்பதாகும். இதன் மூலம் நிலையான ஒளி அவர்கள் வாழ்வில் வந்தடைகிறது என்ற நம்பிக்கை பிறந்தது. நம்முடைய வாழ்விலும் பல வேளைகளில் இருள் சூழ்ந்த அனுபவத்தை உணர்வதுண்டு. இருள் நிறைந்த நம் வாழ்வை ஒளிபெற செய்கிறவர் கடவுள் ஒருவரே. அவரே நம் வாழ்வின் இருளை அகற்றி நிலையான ஒளியாக இருக்க முடியும். எனவே நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்வின் நித்திய வெளிச்சமாகிய கடவுளை பற்றி கொண்டு அவர் தருகின்ற இருள் அகன்ற நிலையான ஒளியை பெற்று வாழ்வோம். ஜெபம். மெய்யான ஒளியாம் ஆண்டவரே, நிலையான வாழ்வின் ஒளியனில் உளிரவும், அவ்வொளியில் நான் நடக்கவும் பிறரை நடத்தவும் அருள் செய்யும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.